தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம புஷ்ஷுன்னு பூரி எப்படி போடலாங்கிறத பார்த்தோம். அதுக்கு தேவையான தொட்டுக்க வேணும்ல, அதுக்காக பூரி மசாலா எப்படி செய்கிறதுங்க பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ பூரி மசால் எப்படி 10 நிமிஷத்தில் செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? நான் எடுத்துருக்கிறது 3 பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் உருளைக்கிழங்காக இருக்கிறதுனால ஒரு 7 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் கடுகு, உளுந்து, சீரகம், கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இதுதான் பூரி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அது எப்படி இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் குக்கரில் தான் செய்வேன். ஸோ குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு கடுகு, நல்லா எண்ணெய் காஞ்சோன்னு போடுங்க, இல்லாட்டி கடுகு பொரிஞ்சு வராது, இல்லாட்டி கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கடுகு அப்படியே தூவி விட்டுட்டு தேவையான அளவு உளுந்தம்பருப்பு, இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னே கடலைப்பருப்பு, பூரி குருமாவில் நீங்கள் கடையிலலாம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நிறையா போட்டிருப்பாங்க. ஏன்னா அது நல்லாயிருக்கும், அதை சாப்பிட்றப்ப அது 1-2 வாயில் படுறது நல்லாயிருக்கும். ஸோ அது நான் கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். பூரி குருமாவை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டும் இருக்கும், இடையில அது படுறது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டிருக்கேன், போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அதே மாதிரி கடலைப்பருப்பு வந்து சிம்மில் போட்டுட்டு வேக விடுங்க, இல்லாட்டி வந்து மொறுமொறுன்னு ஆகிடும், கடுக்குன்னு ஆகிடும். ஸோ இப்போ தேவையான அளவு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன், போட்டு நல்லா கிளறிக்கணும். ஏன்னா இல்லை மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எதுவும் போட மாட்டோம், மிளகாயில் உள்ள காரம் மட்டும்தான். ஸோ அதுக்கேற்றப்பல மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல, ஸ்லைஸ் பண்ணி நீளமாக அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடும் சீக்கிரமே, சூட்லேயே நல்லா வதங்கிடும். வேணும்னா உப்பு போட்டு கூட நீங்கள் வதக்கிக்கலாம் சீக்கிரம் வேகிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி இந்த க்ளாஸி ஃபினிஷ் ஆனியன் அப்படி இருக்கு பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி, நான் பெருசாக ஒரு தக்காளி தான் எடுத்தேன். ஸோ தக்காளி அதே மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுட்டு அந்த தக்காளியும் போட்டுருங்க. இதையும் போட்டு கொஞ்சம் உப்பு வேணும்னா நீங்கள் வதங்கிறதுக்கு சீக்கிரம் வதங்கணுன்னா உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் தாளிப்புக்கு வேண்டிய ஜாமான் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நான் வந்து 10 நிமிஷம்னு சொன்னேன், அதாவது நீங்கள் கட் பண்ணி எல்லாம் சேர்த்து 10 நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் உப்பு போட்டிருக்கேன் வதங்கிறதுக்காக. தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ தட் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடும் சீக்கிரமே. நீங்கள் சீக்கிரமே செய்யலாம், இல்லாட்டி நீங்கள் இப்போ தனியாக உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை எடுத்து அதை பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குருமா வைக்கிறதுக்கு லேட் ஆகும். இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மேக்ஸ் டு மேக்ஸ் 10 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு தோல் சீவியே வச்சுருக்கேன், அது குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். பெருசாக போட்டுறாதீங்க, எப்படினாலும் மசிச்சுரு தான் விட போகிறோம் பின்னாடி. இருந்தாலும் குட்டி குட்டியாக நறுக்கின உருளைக்கிழங்கு அப்படியே அந்த தக்காளி வெங்காயம் வதங்கி இருக்குல்ல அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. எப்படியும் இது வந்து நம்ம பின்னாடி விசில்லாம் விட்டு எடுத்து வரப்போ அதை மசிச்சு தான் விடுவோம், அப்போ தான் குருமா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்லாம். ஸோ மஞ்சத்தூள் அந்த கலருக்கு ஏற்ற போடணும்ல, அதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் போட்டு சேர்த்தாப்பில் கிளறி விடுங்க. ஒரு கொஞ்ச நேரம், ரொம்பலாம் நீங்கள் போட்டு வதக்கிட்டே இருக்க வேணாம், அந்த ஸ்மெல்லு அந்த வதங்கிறது அதுதான் மெயின். ஸோ இதெல்லாம் ரெடி ஆனோன்னே தேவையான அளவு தண்ணி, இந்த உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும், ரொம்பவும் ஊற்றிடாதீங்க, அது பார்த்தா விசில் அடிக்கிறப்ப வெளியே வந்துட போகுது. ஸோ அந்த உருளைக்கிழங்கு கரெக்டாக அதாவது கரெக்டாக அந்த லைன் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை ஊற்றிட்டு உப்பு இந்த இடத்துல கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு விசில் மூடிடலாம் குக்கரை. இப்போ நான் வந்து இங்கே 3-4 விசில் வச்சுக்கலாம். ஒவ்வொரு உருளைக்கிழங்கு சீக்கிரமே வந்து ஒவ்வொரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ 3-4 விசில் வச்சுட்டு ஆவி போயிடுச்சுன்னு பாருங்கள். குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துடலாம்.
நம்ம உருளைக்கிழங்கு வெந்துட்டாரா இல்லையான்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கம வாசனை வருது கொதிச்சு. பார்த்திங்கன்னா எல்லாமே செம்மையாக வந்துருச்சு. அப்படியே ஒவ்வொரு உருளைக்கிழங்கா கரண்டியை வச்சு மசிச்சு விடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு தண்ணியாக தான் தெரியும். என்னடா அது பூரி குருமா இப்படி சொதன்னு தண்ணியாக கிடக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ வந்துட்டு அங்கே நம்ம அப்படியே ஃப்ளேவர் கொடுக்குற இன்க்ரீடியண்ட்டு கடலை மாவு எடுத்து வச்சோம்ல, அதில் தண்ணி கலந்து கட்டிப்படாமல் கரைச்சிட்டு அதை அப்படியே ஊற்றி விட்ருங்க. வெறும் நான் இப்போ உருளைக்கிழங்கு மசிச்சிருக்கேன், கடலை மாவை தண்ணியில் கரைச்சி ஊற்றிருக்கேன். நல்லா கெட்டியாக குருமா எப்படி வந்துருச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் அந்த ஃப்ளேவருக்கு வாசனைக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் நம்ம சூப்பர் பூரி மசால் செம்மையாக வந்துருச்சு. பூரியோட குருமா வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழால் இணைந்தே இருப்போம். வணக்கம்.